இலக்கியங்கள் எதை பேச வேண்டும்? வாழ்வியலை பேச வேண்டுமா? வன்மத்தை பேச வேண்டுமா? இந்த செய்தி அப்படியே இருக்கட்டும். ஆ நேத்திக்கு முற்போக்கு புத்தக காட்சி வள்ளூர் கூடத்தில நடந்தது. இதில கவிஞர் யுகபாரதி அவர்கள் ஒரு செய்திய சொல்றார். அந்த தேர பத்தி பேசிட்டு இருக்கும்போது அவரு ஒரு செய்தி அழகா சொல்றாரு. எல்லாருக்குமே அந்த மனுநீதி சோழன் கதை தெரியும். அந்த கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச காரணம் திரும்ப ஒரு முறை நம்ம சொல்லுவோம் நம்ம. இந்த இளவரசன் அந்த அந்த ஒரு ரோட்ல தேர ஓட்டிட்டு போகும்போது, அந்த தேர் சக்கரத்தில அடிபட்டு ஒரு பசுவினுடைய கன்றுக்குட்டி இறந்து போயிருது. அதுக்காக போயிட்டு அந்த பசு அந்த நாட்டில இருக்கக்கூடிய அந்த மனுநீதி சோழன் அப்படின்ற ஒரு அந்த நாட்டில இருக்கக்கூடிய அந்த மன்னனுக்கு கீழ இந்த புகார் மணின்னு ஒண்ணு இருக்கு. அந்த புகார் மணிய போயிட்டு அந்த பசு அடிக்குது. இத பார்த்துட்டு வந்த மன்னர் என்ன நடந்ததுன்னு அப்படி தெரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய மகன் தேர் ஓட்டிட்டு போகும்பொழுது, அந்த தேர் சக்கரத்தில அடிபட்டு அந்த அந்த பசுவினுடைய கன்று இறந்திருக்குங்கிறதுக்காக, அந்த பசுவுக்கு நீதி வழங்குறதுக்காக தன்னுடைய மகன அதே மாரி தேர் சக்கரத்தை ஏத்தி கொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த கதை நம்ம படிச்சிருப்போம் நம்ம. உண்மையிலேயே அந்த அந்த சோழனுடைய பேர் என்னவாக இருந்திருக்கும்னா, மணிநீதி சோழனாக இருந்தது. மணி நீதி சோழன் அப்படின்னு இருந்திருக்குன்னு அவர் சொல்றாரு. எப்படின்னா, அங்க உள்ள ஒரு புகார் மணி கட்டியிருப்பாங்க. யாருக்காவது ஏதாவது நீதி தேவை, புகார் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டா, அந்த மணிய அடிச்சா, அந்த மணி ஏன் புகார் மணி அடிக்கிறாங்கன்னு அந்த புகாரை விசாரணை பண்ணி, அதுக்கப்புறம் அந்த சோழன் தீர்ப்பு கொடுத்துருக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த அந்த பசு அந்த மணி அடிக்குது. அதுக்கப்புறம் யார் அடிச்சாங்கன்னு பார்த்தா அந்த மாடு. ஆனா, உண்மையிலேயே அந்த அந்த சோழன் சரியா விசாரிச்சாரா? ஏன்னா, ஒரு தேர் ஒரு சாலையில போயிட்டு இருக்கும் பொழுது, வேணும்னே போயிட்டு அந்த கன்று மேல அவர் விட்டுருக்க முடியாது. அதுக்கு வாய்ப்பு இல்ல. அப்ப அது கன்றுங்கிறது ஒரு இயல்பா சாதாரணமா ஓடிட்டு இருக்கக்கூடியது. அது தெரியாம அந்த தேர் சக்கரத்துல விழுந்திருக்கும். அது ஒரு ஆக்சிடென்ட். இது எதுவும் ஒரு உள்நோக்கத்தோட பண்ணது கிடையாது. கொல்லணுங்கிறதுக்காக பண்ண நோக்கம் கிடையாது. இதை ஏன் புரிஞ்சிக்காம அவர் தன்னுடைய மகனையே கொன்னார் அப்படின்னா, அந்த இடத்துல தான் மணிநீதி சோழன் என்பவர் மனு நீதி சோழனா மாறுறாரு. அப்ப மணிநீதி சோழன் என்பவர் மனு நீதியா மாறுறாரு. மனு அப்படிங்கிறது மனு தர்மம் என்று சொல்லப்படுகிற அந்த தத்துவத்தின் அடிப்படையில் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், உயிருக்கு உயிர் என்கிற அந்த செய்தியை தான் இப்ப சொன்னாங்க. அப்ப பழிவாங்குதல், வன்மத்தோடு நடந்து கொள்வதைத்தான் நீதி என்று சொல்லுகிற காலகட்டத்தில் வந்ததால் மணிநீதி சோழன் மனுநீதி சோழனாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கதைகளிலேயே நிறைய அந்த நீதி வழங்கல் முறைக்கு நிறைய தவறுகள், ஏன்னா சரியா விசாரணை செய்யாமல் நடைபெற்ற ஒன்று. இதுதான் இலக்கியங்கள். இதுவும் நமக்கு ஒரு கதை வழியாக சொல்லப்படுகிறது. இப்படி ஒரு கதை இருக்குன்னா நம்ம இதையும் ஒரு இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சிலை மனுநீதி சோழனுடைய சிலை வைத்திருக்கிறாங்க. அப்போ அந்த அந்த பசு போயிட்டு அந்த மணியெல்லாம் அடிக்கிற மாதிரியும், அந்த தேர் சக்கரத்தில் மனுநீதி சோழன் தன்னுடைய மகனை, இதுதான் அடிப்படை கதை சொல்லுது.